பெண்களை தெய்வமாக வணங்கும் மதுரை மண்ணில் இப்படி ஒரு கொடுமையா என பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு கடிதம். காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த சில மாணவிகள் கூட்டாக ஒரு புகார் கடிதத்தை கொடுத்திருக்கின்றனர். அதில் மாநகரில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆண் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசுவதாகவும், தொடக்கூடாத இடங்களில் தொடுவதாகவும், ஆபாச படங்களை பார்க்கச் சொல்லி இம்சிப்பதாகவும், அந்த காம கொடூரனுக்கு தலைமை ஆசிரியரும் துணை தலைமை ஆசிரியரும் சப்போர்ட் செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த பள்ளியில் மாணவர்கள் மது போதையில் பள்ளிக்கு வருவதாகவும், ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளி தனி நபர்களுக்கு வாடகைக்கு விடப்படுவதாகவும், பள்ளி வகுப்பறைக்குள் பீடி சிகரெட்டுகள் சர்வசாதாரணமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மாணவிகள் கொடுத்திருக்கும் இந்த புகாரை பார்க்கும்போது அது அரசு உதவி பெறும் பள்ளியா இல்லை அரசு உதவி பெறும் உல்லாச விடுதியா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. பீடி சிகரெட் மது பாலியல் தொல்லை என பள்ளியில் எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுவெல்லாம் இருக்கிறது. அன்பில் மகேஷ் சார், பள்ளிக்கென சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்களை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குத்தான் கண்டிஷன் பத்திலாம் நல்லா தெரியுமே, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளிகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதில்லையா? மாணவிகள் கல்வித்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுக்காமல் காவல்துறையை நோக்கி, அதுவும் காவல் ஆணையரிடமே சென்று புகார் கொடுக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எங்குமே தீர்வு கிடைக்கவில்லை என்றுதானே அர்த்தம். கிருஷ்ணகிரியில் ஒரு அரசு பள்ளியை லாட்ஜ் போல பயன்படுத்தினான் ஒரு ஆசாமி. இங்கு உல்லாச விடுதி போல பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் வெட்கக்கேடு இல்லையா அமைச்சரே? மாணவிகள் எதற்காக பள்ளிக்கு வருகிறார்கள்? எழுத்தறிவு பெற்று இப்படி காமுகன்கள் பற்றி புகார் கடிதம் எழுதவா? மாணவிகளுக்கு பாதுகாப்பான கல்விச் சூழலை உருவாக்காத இந்த அரசு கொஞ்சமேனும் உண்மையை உணர்ந்து கூச்சப்பட வேண்டும். கூச்சப்படுவீர்களா இல்லை இனியும் விளம்பரம் மட்டுமே செய்ய போகிறீர்களா?